வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் இருக்கும் உதயநிதி அவர்களை அடுத்த முதல்வராக பார்த்திங்கன்னா ஆக்க திட்டத்தை பார்த்திங்கன்னா தீட்டியிருக்கிறாராம் நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள். என்னென்னா பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, அவர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய துர்கா ஸ்டாலின் அவர்களும் சரி, அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அவர் இருக்கும் பொழுது தம்முடைய மகன் உதயநிதியை பார்த்திங்கன்னா முதல்வராக்கணும், துணை முதல்வர் அமைச்சர் பதவியில் அமர வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் அதற்கான வேலைகளும் ஒரு சில சமீப காலமாக போச்சு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா கட்சியில் பேச ஆரம்பித்ததுனால இப்போதைக்கு வேணாம், அதை எப்போ பண்ணவோ பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழலுக்கு ஸ்டாலினும் துர்கா ஸ்டாலின் அவர்களும் பார்த்திங்கன்னா தள்ளப்பட்டிருந்தார்கள். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அமைதியாகிடுச்சு. அப்படி இப்படி பார்த்திங்கன்னா மேடையின் மூலமாகவோ ஒரு சில பார்த்திங்கன்னா போஸ்டர்கள் மூலமாகவோ அடுத்த முதல்வரே, துணை முதல்வரே, அந்த முதல்வரே, இந்த முதல்வரேன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உதயநிதியை பார்த்திங்கன்னா இப்போதே பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு தயாராகி வச்சுட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உதயநிதி அவர்களுடைய உறவு, நட்பு மற்றும் நெருக்கம் என்று சொல்லக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அடுத்த துணை முதலமைச்சர் இவர் தாங்க, உதயநிதி தாங்க, அவருக்கு அனைத்து தகுதிகளும் இருக்கிறது, அவர் தான் ஆளுமை இருக்கிறது, அவர் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த முதலமைச்சர் ஆகுவதற்கான அதிகப்படியான பார்த்திங்கன்னா ஒரு தாக்கத்தையும் செயல்பாட்டையும் நிலைப்பாட்டையும் மக்களுக்கான ஒரு புரிதல் உணர்ச்சியும் கொண்டவர் தான் பார்த்திங்கன்னா உதயநிதி அப்படி இப்படின்னு அவர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் புகழாரம்லாம் சூட்டி சமீபத்தில் பேட்டி அளித்திருந்தார். கொஞ்ச நாள் அமைதியாக இருந்த இந்த ஒரு தகவல் டக்குன்னு உதயநிதி துணை முதலமைச்சர் அப்படின்ற பேச்சு எடுத்த உடனே திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு புரளை அதிமுக, அதாவது திமுகவில் ஆரம்பிச்சிச்சு. மீண்டும் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் என்ற ஒரு செய்தி பார்த்திங்கன்னா பரவ ஆரம்பிச்சிச்சு. இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது மீண்டும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தகவல் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் அரசியல் வட்டாரங்களிலோ மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட நிலைமையில் உதயநிதி முதலமைச்சர் ஆவாராம். அதுக்கு அப்கோர்ஸ் இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துருக்குன்னா, நம்மளுடைய பார்த்திங்கன்னா அண்ணா படம், அப்புறம் நம்மளுடைய கருணாநிதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாலின், அப்படி சின்ன சின்னதாக சைஸ் பண்ணி அப்படியே போடுவாங்க. அடுத்தடுத்த தலைவர் இவங்க தான் அப்படின்றத குறிப்பிடுவது. அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்தது கருணாநிதி, அப்புறம் நம்மளுடைய ஸ்டாலின், அப்புறம் சின்னதாக உதயநிதி ஃபோட்டோ அப்படி போட்டிருந்தாங்க. இப்போது நம்மளுடைய ஸ்டாலின் ஃபோட்டோ பெருசாக, அதுக்கு பக்கத்துலேயே உதயநிதி ஃபோட்டோ, இது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இப்போவே இதன் மூலமாகவே தெரிகிறது அடுத்த முதல்வர் நம்மளுடைய உதயநிதி தான். அதுக்குள்ளே துணை முதல்வர் ஆக்கிட்டாருன்னா அடுத்த முதலமைச்சர்ன்ற அந்த பெரும்பான்மை கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு சூழலில் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் பதவி எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே டக்குன்னு நடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது உண்மை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.